கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம யோபு 32வது அதிகாரம் பார்த்தோம். இதில எப்படின்னா, அ யோபு வந்து உத்தமனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுற மனுஷனா இருந்ததுனால, கர்த்தர் இடத்துல யோபு சாத்தான் உத்தரவு கேட்டு யோபு எப்படி சோதித்தான்னு சொல்லி நம்ம பார்க்கும். அந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிற சூழ்நிலையில, அவருடைய நண்பர்கள் 3 பேர் அவனுக்கு என்ன செய்றாங்க, பார்க்க வந்தவர்கள் அவர்கள பரியாசம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அதில வந்து இப்ப 32வது அதிகாரத்தில எலிகு என்ன சொல்றான், நீர் வந்து கர்த்தரின் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடினாலும், அவனுக்கு அந்த 3 யோபு வந்து கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்றாரு, ஒரு நீதிமானா இருக்கிறார். யோபு கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானா இருக்கிறனால, அந்த 3 மனுஷர்களாலும் யோபு இடத்துல ஒன்றுமே சரியாக என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஒருத்தர் சொல்லாதபடிக்கு என்ன செய்றாங்க, அப்படியே அமைதியாக இருந்தாங்க. இந்த சமயத்தில தான் எலிகுவுக்கு என்ன செய்யுது, கோபம் வந்துருச்சு. 3 நண்பர்கள்ல ஒரு நண்பர் எலிகுவுக்கு கோபம் வந்துருச்சு. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னை தான் நீதிமானா ஆக்குறான் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு கோபம் அவனுக்கு கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாது இருந்ததுனால, அவர்கள் அவனை ஆகாதென்று தீர்த்தது நிமித்தமும் அவர்கள் மேலும் யாருக்கு, யோபுக்கு கோபம் உண்டுச்சு. ஆ அடுத்தபடியாக அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் யோபு என்ன செய்றான், அந்த 3 வருஷம் யோபு அவங்கள எலிகை விட 3 பேரும் வயதில் கூடினவருங்க. அதனால இவங்க வாயிலேருந்து சரியான மறு உத்தரவு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோபுக்கு என்ன செய்யுது, இந்த எலிகுக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. இப்படியாக அந்த 32வது அதிகாரத்தில் 4 இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அடுத்த சூழ்நிலையில் அந்த எலிகு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இள வயது உள்ளவன், நீங்கள் வந்து விருதாப்பியர், வயதில் மிஞ்சினவங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு அஞ்சு என்னுடைய அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் வெளிப்படுத்தாதபடிக்கு இருந்தேன். முதிர்கள் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று நான் இருந்தேன். ஆனாலும் மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, சர்வருடைய சுவாசமே என்ன செய்ய என்னை உணர்வுகளாக்கும். பெரியவர்கள் எல்லாரும் ஞானவான்கள் அல்ல, முதியோர்கள் எல்லாரும் அறிந்தவர்கள், நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுங்க, நானும் என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன், நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எலிகு சொல்கிறார். ஏதோ உங்கள் வசனங்கள் முடிய மட்டும் நான் என்ன செஞ்சேன், நீங்கள் பேசி முடிய மட்டும் நான் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேர் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், நான் செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக சொல்கிறவன் யாரும் இல்லை. அதனால் நாங்கள் ஞானத்தை கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்லாதபடிக்கும் மனுஷனில் தேவனை தான் நினச்சனும் அந்த அதில் ஜெயத்தை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் என்னை பார்த்து பேசினதில்லை, என் வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரயோஜனம் சொல்வதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் பேசுகிறார்களா இல்லையான்னு சொல்லி காத்திருந்தேன். அவர்கள் அற்புதம் மறுமொழி எனக்கு தெரிஞ்ச கொடுக்காதபடி இருந்ததுனால நானும் பிரயோஜனமாக எனக்கு தோன்றிய மட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய எலியுடைய அபிப்பிராயத்தை நினைச்சிறாரு. யோபுக்கும் மற்ற 2 சிநேகிதர்கள் முன்பாக அதை நினைச்சிறாரு, அவர் வெளிப்படுத்துகிறாரு. வார்த்தைகள் எனக்கு நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் ஆவி வந்து என்ன செய்து என்னை நெருக்கி ஏவுறது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. அதனால் என் உள்ள என்ன செய்து அடைக்கப்பட்டிருக்கு. புது துருத்திகள் முதலாக பீரப்பனிட புது ரசத்தை போல் என்ன செய்து என் உள்ள அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஏவுதல் வந்தும் நான் பேசாதபடிக்கு இருந்தேன். இப்போ இந்த ஏவுதல் வந்து இப்போ என்ன நெருக்கி ஏவுது என்னை பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஆறுதல் அடையும்படி தான் நான் நினச்சிவேன், நான் பேசுவேன், என் உதவித்திருந்து நான் பிரயத்திரம் சொல்லுவேன். நான் ஒருவருடைய முகத்தை பாராத படிக்கும், ஒரு மனுஷனுக்கு நான் இச்சகம் பேசாத படிக்கும் நான் இருப்பேன். நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி எலிகு 32வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. அடுத்தல 33வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யோபே நீர் என்ன செய்யும், என்னுடைய நியாயத்தை நீர் கேளும், என் வார்த்தைகளுக்கு நீர் என்ன செய்யும், செவி கொடுங்கிறாரு. அப்படின்னு சொன்னால நான் சிறியவன், அதனால் 3 பேரும் நான் சிறியவன், அதனால் வயது குறைந்தவள் என்பதனால் நான் பேசாமல் இருந்தேன்னு சொல்கிறாருல. இப்போ வந்து சொல்கிறாரு, யோபே என் நியாயத்தை கேளும், என் வார்த்தைக்கு நீ என்ன செய்யும், செவிகொடும். என் வாய் இப்போது நான் திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது என்ன செய்யும், பேசும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு என்ன செய்யும், ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் என்ன செய்யும், எனக்கு சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை நினைச்சிருந்தார், என்னை உண்டாக்கினார். சர்வ உள்ளடைய சுவாசம் தான் எனக்கு என்ன செய்து உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடுமானால் எனக்கு நீர் என்ன செய்யும், ஒரு மறுமொழி கொடும். உம்மால் கூடுமானால்
எனக்கு மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக என்ன செய்யும் இல்லம். இதோ நான் உம்மை போல நானும் என்ன செஞ்சேன், நான் தேவனால் உண்டானவன் தான். நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டேன்னா அதான் மண்ணால் உருவாக்கப்பட்டவங்களாம் அதனால அவன் சொல்கிறாரு, உண்மை போல நானும் என்ன செஞ்சேன், தேவனால் தான் உண்டாயிருக்கிறேன், நானும் மண்ணால் தான் உருவாக்கப்பட்டுக்கிறேன். அதனால் நீர் எனக்கு பயப்பட்டு பயப்படணும்னு சொல்லி தேவையில்லை, பயப்பட்டு கலங்குறதுக்கு உமக்கு தேவையில்லை. என் கை உண்மையில் என்ன செய்யாது, பாரமாக இருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி எலிகு எப்படி பேசுகிறாரு. நீர் மண்ணால் உண்டாக்கப்பட்டவன், நீர் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டேன். நீர் மண்ணால் உண்டாக்கப்பட்டு நானும் மண்ணால் உண்டாக்கப்பட்டேன். அதனால் நீ எனக்கு பயப்பட்டு கலங்குன்னு தேவையில்லை. என் கை உண்மையில் என்ன செய்யுது, எவனாலும் பாரமாக இருக்க மாட்டாது சொல்கிறாரு. நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு நீர் எனக்கு கேள்வியானதுமான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னன்னா, நான் ஒரு மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார். அவர் என் கால்களை தோல்வியிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று நீர் சொன்னீர். ஆனால் இதில் நீர் என்ன செய்து நீதியுள்ளவர் அல்லவென்று நான் உமக்கு புரோத்திரமாக சொல்கிறேன். மனுஷனை பார்க்கலும் தேவன் தான் என்ன செய்கிறாரு, பெரியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லலைன்னு சொல்லி நீர் அவரோட ஏன் வழக்காடுறீர் அப்படிங்கிறார். என்றதை தேவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விஷயம் பார்த்து திருத்துறவர் அல்ல அப்படிங்கிறார். எத்தனை ஒரு நேரம் பேசினார்னா அடுத்த 2ஆவது நேரம் பார்த்து பேசி திருத்துறதுக்கு அவர் தேவன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அதனால் கணநித்திரை மனுஷன் மேலே இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அமர்ந்திருக்கையில் கணநித்திரை இறங்கி மனுஷன் மேலே இறங்கி அவங்க படுக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராக்காலத்தில் ஒரு தரிசனமான சொப்பனம் காண்றாங்க வச்சுக்கிட்டோம். அதில் மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அது அவர்களுக்கு வரும் தண்டனைகளால் என்ன செய்யணும், முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை என்ன செய்கிறாரு, அடங்கவும் செய்கிறார். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் என்ன செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை என்ன செய்வான், படுகொலிக்கும். விதமாய் அவன் ஆத்மாவை செய்து படுகொலிக்கும். அவன் ஜீவனை பட்டையை வெட்டுக்கும் என்ன செய்கிறாரு, தப்பிக்கிறார். விதமாய் அவன் ஆத்மாவை படுகொலிக்கும், அவன் ஜீவனை பட்டையை வெட்டுக்கும் என்ன செய்கிறார், தப்பிக்கிறார். அவன் தன் படுக்கையில் வாதையினாலும் தன் சகல எலும்புகளினாலும் அகோரமான தோளினாலும் என்ன செய்கிறாரு, தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் என்ன செய்து அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தை என்ன செய்யும், ஆரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிஞ்சு மூடப்பட்டிருக்கிற அவன் எலும்புகள்லாம் என்ன செய்து வெளிப்படுத்தப்படுறது. அவன் ஆத்மா என்ன செய்து பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் என்ன செய்து சமீபித்திருக்கிறது. ஆயிரத்தில் ஒருவராக சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசரியாக இருந்தார் ஆனில். ஏன்னா தூதர்கள் ஆயிரத்தில் ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதர்கள் நிறையா உண்டு. கேருப்பு சொல்கிறோம், அந்த விழுந்து போன தூதன் பேர் தான் கேருப்புன்னு சொல்கிறோம். காப்பாற்றிட்டு தூதன் மிகாவேல்னு சொல்கிறோம். அப்படியே நிறைய தூதர்கள் உண்டுல. அதில் ஆயிரத்தில் ஒருவராகி சமாசி பண்ணுகிற சமாதானம் பண்ணுகிற தூதன் ஒருவர் உண்டு. அவருடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அனுசரியாக இருந்தாராகில் அவர் அவனுக்கு என்ன செய்வார், கர்த்தர் இறங்கி அவர் படுகொலியில் இறங்காத படிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார்னு சொல்கிறார். அதனால் அவன் மாம்சம் எப்போ நினைச்சது வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையுமாம். தன் வாழ வயது நாட்களுக்கு என்ன செய்ய மாட்டானாம், திரும்ப மாட்டானாம். அவன் தேவனை நோக்கி என்ன செய்வான், விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேலே என்ன செய்வார், பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை என்ன செய்வார், கொடுப்பார். அதனால் அவன் மனுஷனை நோக்கி நான் பாவம் செய்து செம்மையானதை நான் என்ன செய்தேன், புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை, என் ஆத்மா படிகளில் இறங்காதபடி அவர் அதை ரசிப்பார், ஆகியால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறார். அந்த சமாசத்துக்கு தான் இதெல்லாம் சொல்லுவார்னு சொல்லி எழுதி சொல்கிறார். அடுத்தல சொல்கிறாரு, தேவன் மனுஷனோட ஆத்மாவை நினைச்சாரு படுகொலிக்கு நினைச்சாரு விளக்குறதற்கும் அவனை ஜீவனுள்ளோர் வெளிச்சத்தில் நினைச்சாரு பிரகாசிக்குவதற்கும் அவர் இவைகளெல்லாம் அவனிடத்தில் பல முறை என்ன செஞ்சுருக்காரு, நடப்பித்திருக்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ சமாசி தூதன் சொன்னதை என்ன செய்கிறார், எலிகு சொல்லிட்டு அடுத்தல யோபை பார்த்து சொல்கிறாரு, யோபே நீர் கவனித்து என் சொல்ல என்ன செய்யும் கேளுங்கிறார். நீர் கவனித்து என் சொல்ல கேளும், நான் பேச போகிறேன் நீர் மௌனமாக இருக்கும், நான் பேச போகிறேன் நீர் மௌனமாக இருந்து என் சொல்ல கேட்கணும்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்தது, ஆனால்
எனக்கு நீர் என்ன செய்ய மறுபடியும் நான் வந்து உங்கள்கிட்ட பேச வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, அதை நான் பேசுகிறேன். நான் பேசும்போது நீ மௌனமாக இருக்கணும். ஆனால் நான் பேசும்போது நியாயங்கள் ஏதாவது இருந்தது ஆனால் எனக்கு அது நீர் என்ன செய்யலாம், மறுமுத்திரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறார். நீ பேசும் உண்மை நான் நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டுங்கிறார். நான் பேசுகிறத அமைதியாக கேட்டுட்டு அதில் இருந்து நியாயங்கள் இருந்தால் நீர் பேசும். ஆனால் வந்து உண்மை நீதிமானாக தீர்க்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுது, எனக்கு ஆசை உண்டுங்கிறார். ஒன்றும் இல்லாதிருந்தேனாகில் நீர் என்னை என்ன செய்யும், என் சொல்ல கேளும். நீர் மௌனமாயிரும், அது வரைக்கும் மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் அப்படின்னு சொல்லி எலிகு என்ன செய்கிறாரு, யோபுட்ட பேசுகிறார். அடுத்தபடியாக 34வது அதிகாரத்தில் எலிகு என்ன பேசுகிறாரு அப்படின்னா, பின்னும் எலிகு மறுத்திரமாக யோபுட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஞானிகளே என் வார்த்தைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்க. ஞானவான்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னுடைய வார்த்தையில கேளுங்க. அறிவாளிகளை எனக்கு செவி கொடுங்கங்கிறார். இப்போ அந்த இடத்துல யார், யோபு, யோபுடைய மற்ற சின்னது 2 பேர் இருக்காங்க. அவங்களோட சொல்கிறாரு, ஞானிகளே இவங்க தான் ஞானமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஞானிகளே என் வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. அறிவாளிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு செவி கொடுங்க. வாயானது எப்படி போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, ஒரு வாய் வந்து என்ன செய்யுது, போஜனத்தை என்ன செய்யும், ருசி பார்க்கும். அதனால் வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை எப்படி சோதித்து பார்க்கும் அப்படிங்கிறார். செவியானது வார்த்தைகளை என்ன செய்யும், சோதித்து பார்க்குமா. வாய் எப்படி போஜனத்தை ருசி பார்க்குதோ அதே போல் செவினா காது, காது என்னதும் உங்களுடைய வார்த்தைகளை அது சோதித்து பார்க்குமா. அதனால் நமக்காக நியாயத்தை தெரிந்து கொள்வோமாக, நன்மை என்னதென்று நமக்குள்ளே நம்ம அறிந்து கொள்வோமாக சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, யோபு நான் வந்து என்ன செய்கிறாரு, நீதிமான். யோபு பேசுகிறாரு, நான் நீதிமான், தேவனின் நியாயத்தை என்ன செய்து தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்ததும் நான் பொய்யனென்று எண்ணப்படுகிறேன், நீதில் இல்லாதிருந்தும் அன்பினால் எனக்கு உண்டான காயம் மாறுகிறது என்று நான் சொன்னாரேங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, யோபை போலவே பரியாசம் பண்ணுதலே தண்ணீரை போல குடித்து. யோபு தான் பரியாசம். இப்போ இவங்க பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எலிகு சொல்கிறாரு, யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை ஒரு தண்ணீரை போல நினைச்சிடறாராம், குடிக்கிறாராம். பரியாசத்தை தண்ணீரை போல குடிக்கிறாராம். அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட திரிகிறவன் யார், எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறார். தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். ஆகையால் புத்திமான்களே எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்கங்கிறார். எப்படி அங்கே 2வது வசனம் 34 2வது வசனத்தில் ஞானிகளே என் வார்த்தைகளுக்கு கேளுங்க, அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறாரு. இங்கே 10வது வசனத்துலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புத்திமான்களே எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. அக்கிரமும் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லருக்கும் என்ன செய்து தூரமாக இருக்கான். அக்கிரமும் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லருக்கும் என்ன செய்து தூரமாக இருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி காட்டி அவனவன் நடைக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன செய்கிறாரு, பலன் அளிக்கிறார். கர்த்தர் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி காட்டி அவனுடைய நடைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்கிறாரு, பலன் அளிக்கிறாரு. அதனால் தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவ நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார், பூமியில் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார், பூச்சகரத்தின் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார், அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பிறாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் அவர் என்ன செய்வார், இழுத்துக்கொள்வார். அப்படியே மாம்சமான யாவும் தேகமாக என்ன செய்யும், ஜீவித்து போம். மனுஷன் நினைச்சவர் தூளுக்கு திரும்புவான். உனக்கு உணர்வு இருந்தால் இதை நீ என்ன செய்யும், கேளும். என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு என்ன செய்யும், செவிகொடும். நீதியை பயிர்க்கிற ஒருவன் ஆளக்கூடுமா, மகா நீதிபரரை என்ன செய்யணும், குற்றப்படுத்த முடியுமா. அதனால் ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்று சொல்ல தகுமாங்கிறார். ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்றும் சொல்ல தகுமாங்கிறார். அதனால் எப்படி இருக்க, பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யாவனை அதிகமாக எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமாங்கிறார். அதனால் இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையை சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவர்கள் சடிதியில் என்ன செய்வாங்களாம், சாவார்களாம். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் என்ன செய்வாங்களாம், கலங்கி ஒளிந்து போவார்களாம். காணாத கையினால் பலவந்தர் என்ன செய்வாங்களாம், அழிந்து போவார்களாம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை என்ன செய்தான், நோக்கி இருக்கிறதாம். அவர்களுடைய நடைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம், பார்க்கிறாராம். அக்கிரமக்காரர் ஒளிந்து கொள்ளத்தக்கதாக அந்தகாரம் இல்லை, அக்கிரமக்காரர் ஒளித்து கொள்ளத்தக்கதாக அந்தகாரம் இல்லை, மரண இருளும்
இல்லைங்கிறார். அதனால் மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் நம்மேல் மிஞ்சின தொன்றையும் என்ன செய்ய மாட்டார், சுமத்த மாட்டார். தேவன் மனுஷனோட வழக்காடும்படி நம்மளுக்கு மிஞ்சின தொன்றையும் என்ன செய்ய மாட்டார், சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை என்ன செய்கிறாரு, நொறுக்கிறாராம். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷனை அவர்கள் ஸ்தானத்தில் என்ன செய்கிறாராம், நிறுத்துகிறாராம். அடுத்தபடியாக அவர்கள் கிரியைகளை அவர்கள் அறியாதவரானபடினால அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் ராக்காலத்தில் என்ன செய்கிறார், அவர்கள் என்ன செய்கிறாங்க, கவிழ்த்து போடுறாங்கங்கிறார். அவர்கள் அதை விட்டு என்ன செய்கிறாங்க, பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் என்ன செய்வாங்க, உணர்ந்து கொள்ளாதபடிக்கு போனதுனாலும் எளியவர்கள் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமியானவருடைய கூக்குரலை கேட்கிற எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கன் என்று என்ன செய்கிறாரு, அடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக மாயக்காரன் நினைச்சபடி ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்தானாக இருந்தாலும் சரிதான், ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரிதான், அவங்க சமாதானத்தை என்ன செய்கிறாங்க, அருளினால் யார் கலங்க பண்ணுவாங்கிறார். அதனால் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவர் யார் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்றாரு. நான் தண்டிக்கப்பட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு தெரியும், எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேன்னா நான் இது என்ன செய்கிறேன், அப்படி நான் செய்யதில்லை என்று சொல்லி தேவனை நோக்கி யாரும் சொல்ல தகுமா அப்படிங்கிறது சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீர் அப்படி செய்ய மாட்டோம் என்கிறபடினால உம்மோடு இருக்கிறவர்கள் ஒருவனை உமக்கு பதிலாக அதை என்ன செய்ய சொல்லுவீரா? நான் அல்ல, நீரே என்ன செய்ய தெரிந்து கொள்ளணும், அல்லனா நான் அறிந்திருக்கிறது நீர் அறிந்திருக்கிறது என்ன செய்யும் எனக்கு சொல்லுங்கிறார். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு. யோபு அறிவில்லாமல் என்ன செஞ்சார், பேசினார். அவர் வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகள் அல்ல என்று புத்தியில மனுஷர் என் பட்சமாக என்ன செய்கிறாங்க, பேசுவாங்க. அதனால் ஞானம் உள்ள மனுஷனை எனக்கு என்ன செய்ய மாட்டான், எனக்கு செவி கொடுப்பான். அக்கிரமக்காரர் சொன்ன வார்த்தை மருத்துவர்கள் நிமித்தம் யோபு முற்று முடிய என்ன செய்கிறாரு, சோதிக்கப்பட வேண்டியதை என் வச்சு அப்படின்னு சொல்லி எழுதி சொல்கிறாரு. அப்புறம் சொன்னார், நம்முடைய பாவத்தோட மீறுதல் என்ன செஞ்சார், அவர் கூட்டினார். அவர் எங்களுக்குள் என்ன செய்கிறார், கை கொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகள் என்ன செய்கிறார், மிகுதியாக வசனித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோபு பிரசங்க வைக்க 2 நேரம் சொன்னார்ல, அதுக்கு மாறுத்தனமாக எலிகு செய்கிறாரு, இதெல்லாம் பேசி கொண்டிருக்காரு. இன்னும் 35வது அதிகாரத்தில் எலி தான் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரிதென்றும் நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறா அப்படின்னு சொல்லி என்ன எலிகு மாத்திரமாக என்ன சொல்கிறாரு, பேசுகிறாரு. அதில் நான் பாவியாக இருக்கிறதுனாலும் எனக்கு பிரயோஜனம் என்ன, நான் பாவியாக இல்லைனாலும் எனக்கு பிரயோஜனம் என்ன, இந்த பலன் என்ன என்று நீர் என்ன சொல்லி சொன்னீர். ஆனாலும் உம்மோட கூட இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒரு பிரயோஜனம் சொல்லுகிறேங்கிறார். உம்மோடு இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் ஒரு பிரயோஜனம் சொல்கிறேன். நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாக இருக்கிற ஆகாய மண்டலங்களை நீர் என்ன செய்யும், கண்ணோக்கி பாரும். நீர் பாவம் செய்தால் அதனால அவருக்கு என்ன நஷ்டம், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானதுனாலும் அவருக்கு என்ன சேதம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீர் நீதிமானாக இருந்தால் அதனால அவருக்கு என்ன செய்யும், நீர் நீதிமானாக இருந்தால் அதனால் அவருக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன செய்ய என்ன லாபத்தை அவர் பெறுவார். உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டம் வர, உம்முடைய பாவத்தினால உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டமும் உம்முடைய ஜீவனால் மனுபுத்திற்கு வாலிபமும் லாபமும் உண்டாகுங்கிறார். அப்படின்னு சொல்கிறாரு. அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. வல்லவருடைய பயத்தின் மித்தம் அது என்ன செய்கிறாங்க, அலறாங்க. பூமியில் மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்களாகவும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கலும் எங்களை என்ன செஞ்சிரு ஞானவான்களும் ஆக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருளி செய்வருமாகிய என் சிருஷ்டிகர் கர்த்தராக இருக்கிற தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லைங்கிறார். அடுத்தட அங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்க, பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தமும் என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்களாம். அவரோ மருத்துவ என்ன செய்கிறதான் கொடுக்கறது இல்லையா. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டாராம். சர்வ வல்லவர் அவர் என்ன செய்வார், கவனிக்க மாட்டாராம். தேவன் வீண் வார்த்தைகள் செவி கொடுக்க மாட்டார், சர்வ வல்லவர் என்ன செய்வார், கவனிக்க மாட்டார் சொல்லிட்டு சொன்னார். அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்கிறீரே. கர்த்தருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீர் சொல்கிறீர. ஆனாலும் நியாயத்தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகியால் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீர். அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தேவனிடத்தில் எனக்கு இது இல்லைன்னு சொல்லி சொல்கிறீல்ல, அப்போ இதெல்லாம்
அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று சொல்லுகிறீர். ஆனால் நியாயந்தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். வீண் வார்த்தைக்கு தேவன் செவிமடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி யோபு என்ன சொல்றாரு, யோபை பார்த்து எலிகி சொல்றார். அப்படி சொல்றாரு. இப்போதும் அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் என்ன செய்ய கர்த்தருடைய கோபம் நியாயத்தை முற்றிலும் விசாரிக்க மாட்டாராம். அவர் இன்னும் ஒன்றையும் குறைவற்றதுமாக என்ன செய்வாராம், தீர்க்கவும் மாட்டாராம். ஆனால் ஆகையால் ஆகையால் யோபு என்ன செய்கிறான், வீணாய் தம்முடைய வார்த்தையை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மீதியாய் வசனிக்கிறார் என்றார். யோபு வந்து என்ன செய்கிறாரு, இப்போ அவர் வந்து வேறு யார்ட்டும் பார்க்குறதில்ல, அவருடைய சிநேகிதர் மூலமாகவே என்ன செய்கிறாரு, பேசி கொண்டு பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் யோபு சொல்கிறாரு, யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறாரா இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக 36வது அதிகாரம் 37வது அதிகாரத்துலேயும் எலிகு தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் யோபோடு இருக்கிறது பேசுகிறதுன்னு பார்ப்போம். நாளை தினத்தில் அந்த 36வது அதிகாரத்தில் பின்னும் எலிகு யோபுக்கு விரோதமாக என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக.